நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு எடிசோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள்குள்ளே வந்துக்கோங்க. அதில் elections.tn.gov.in இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முதல்ல ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட லிங்க்கு நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் இங்கே உள்ளே வந்துக்கலாம். இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அவர் சர்வீசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2024 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ண சொல்லும். இதில் உங்களுடைய மாவட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை சூஸ் பண்ணிக்கோங்க. சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய தொகுதிக்கு கீழே வரக்கூடிய வாக்குச்சாவடி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாகம் எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பாகம் எண் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பாகம் எண்ணுக்கு நேர இருக்கிற அந்த வாக்குச்சாவடி எது அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாகம் எண் தெரியலை அப்படின்னு நினைக்கோ உங்களுடைய வாக்குச்சாவடியை நீங்கள் சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய தெருவோட பேர் அதை நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஏதாவது ஒரு பாகம் எண் அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாகம் எண்ணுக்கு நேராக உள்ள இந்த வாக்குச்சாவடியை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு கொடுக்க சொல்லும். இது கீழே இருக்கிறத மேலே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த பாகம் எண்ணுக்கான வாக்குச்சாவடி டீட்டெயில்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, வாக்குச்சாவடி அதனுடைய அந்த ஃபுல் டீட்டெயிலும் ஒரு பிடிஎஃப் ஆட்டு அவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாக்காளர் பட்டியல் 2024-22 தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாகம் எண் நம்ம எதை கிளிக் பண்ணோமோ அது இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் வெளியிட்ட நாளும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு, அதில் ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவு, அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற அந்த மேப்பு அந்த ஃபோட்டோ எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுலேயே அப்படி கீழே வந்தீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடியில் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதில் உங்களுடைய பேர், உங்கள் அப்பா பேர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.